Taste the Daily. சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருவேறு இடங்களில் 67 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட 2 திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் திறந்து வைத்தார். 46வது வார்டு பகுதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. மேலும் 37வது வார்டு பகுதியில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆற்றுப்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. இவ்விரண்டையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் திருமருகல் அருகே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாக கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செங்காட்டுங்குடி கிராமத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 23 பயனாளிகளுக்கு இதுவரை வீடுகள் கட்டி முடிக்கப்படவில்லை என்றும், ஆனால் முழு தொகையையும் விடுவித்து விட்டதாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தெரிவிப்பதாக கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கட்டிட பொறியாளர் செல்லப்பாண்டியன் நிதியை கையாடல் செய்து விட்டதாக குற்றம் சாட்டும் மக்கள் மத்திய அரசு செய்வதையும் விடிய அரசின் ஊழல் அதிகாரிகள் தடுப்பதாக வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணனம்பட்டியில் தார் சாலை அமைப்பதற்கான பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தொடங்கி வைத்தார். 1,20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. முன்னதாக நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரமடை நகராட்சியில் 30 லட்சம் மதிப்பிலான திட்டப் பணிகளை அதிமுக எம்எல்ஏ AK செல்வராஜ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காரமடை நகராட்சி மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ AK செல்வராஜ் பங்கேற்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் அதிமுகவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.